யார் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் நின்று, இந்த மனவேதனைக்கு மத்தியில் கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி பாருங்களேன். அந்த நாள் உங்களுக்கு மாத்திரமல்ல, அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கை உயர்த்தி ராமே சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மதம் தேவையில்லை, ஞானம் தேவையில்லை, இதை போன்ற மைக்கு தேவையில்லை. அந்த மனசு இருந்தா போதும். ஒரு புன் சிரிப்போடு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி பாருங்களேன். எங்களுக்கு மேல இருக்கிறவரே, எங்களெல்லாம் பார்க்கிறவரே, எங்க கிராமத்துக்கு சந்தோஷம் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இந்த கிராமம் சந்தோஷமா வாழும். அதுக்கு தான் நம்முடைய ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இந்த 2025 மறந்துருங்க. இந்த 2025 யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க மறந்துருங்க. யாரெல்லாம் உங்களை திட்டுனாங்க எல்லாத்தையும் மறந்துருங்க. மனுஷனா பாருங்க. யாரா பாருங்க? மனுஷனா பாருங்க. பெயரை பார்க்காதீங்க, இவங்க கிறிஸ்தவங்களா, இவங்க இதுவா இல்லை, மனுஷனா பாருங்க. இந்த தாத்தா கஷ்டப்பட்டு நடக்கிறாரு, கொஞ்சம் பலன் கொடுங்க ஆண்டவரே. இந்த பையன் பைக்கில் வேலைக்கு போகிறான், கொஞ்சம் ஞானம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் கிராமத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்காக, எல்லாருடைய சந்தோஷத்துக்காக, நன்மைக்காக ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு மேலே அதிகாரம் வச்சிருக்கிற ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா, அந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் நலமானதாய் மாற்றி தருவார். 4 பேருக்கு நல்லது செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு புண்ணியம் வந்து கிடைக்குங்க.